மக்கள் வணக்கம். இது வளாகம் நிகழ்ச்சியில் இன்று நோ என்ட்ரி ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸின் நிறுவனர் திரு யோகேஷ் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம் மேடம். இப்போ நம்முடைய பொருட்சந்தை மற்றும் நிஃப்டி இதனுடைய அளவுகள் பற்றி இன்னைக்கு சொல்லுங்க மேடம். இன்னைக்கு அளவுகள் முதல்ல பார்த்துடலாம். ஹீரோ மோட்டார்ஸ் 3037க்கு மேலே வந்தால் பை பண்ணுங்க, 2950க்கு கீழே வந்தால் செல் பண்ணுங்க, 11 மணிக்கு மேலே மட்டும்தான். மாருதி 7675க்கு கீழே வந்தால் செல் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7680 வச்சுட்டு அங்கேருந்து நீங்கள் செல் பண்ணலாம். 7510 இன்னைக்கு மார்க்கெட் வந்துச்சிங்கன்னா மாருதி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1% டார்கெட் போகும் இன்னைக்கு. அப்புறம் க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 3541 ஒரு லோ வரணும். அப்போ தான் நீங்கள் எல்லாமே பையே ஸ்டார்ட் ஆகும் க்ரூட் ஆயில். இப்போதைக்கு க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் பை ட்ரெயின் கிடையவே கிடையாது, செல் ட்ரெயின் மட்டும் தான் இருக்குது. 3770 வந்தால் மட்டும்தான் க்ரூட் ஆயில் பை ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த நேரோ மார்க்கெட்டில் யாரும் போய் மாட்டிக்காதீங்க. ஜிங்க் பார்த்தீங்கன்னா 178 179 அதுக்கு கீழே இன்னைக்கு 12 மணிக்கு மேலே ட்ரேட் ஆகணும், இல்லை 1 மணிக்கு மேலே ட்ரேட் ஆகணும். 177 176 12 மணிக்கு மேலே ஒரு 1 மணி நேரம் ட்ரேட் ஆச்சுன்னா நீங்கள் செல் பண்ணலாம். செல் பண்ணிட்டு 2லேருந்து 3 பாயிண்ட் நீங்கள் டார்கெட் வச்சுக்கலாம். ஆனால் உங்களை ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 178 இல்லை 179 வச்சுட்டு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இந்த நேரோ மார்க்கெட்டில் தான் நீங்கள் பண்ணணும். பொசிஷன் எடுத்து வைக்கிறவங்க 178 50 ஸ்டாப் லாஸை வச்சுட்டு ஜிங்கை நீங்கள் செல் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே 1 மணிக்கு மேலே தான் பண்ண தவிர அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. சரிங்க. இப்போ நம்மளுடைய MCXல எந்த மாதிரியான அதாவது கச்சா எண்ணெய்க்கும் ஜிங்க்குமான அளவுகள் சொன்னீங்க. அதே மாதிரி நம்முடைய பங்கு சந்தையில ஹீரோ மோட்டார்ஸ் ஹீரோ மோட்டார்ஸ் 3037க்கு வந்தா மட்டும் பை பண்ணணும் மேடம். 2950 வந்தா செல் பண்ணும். அதாவது இந்த இன்டர்மீடியா இருக்கும்போது இவங்க பண்ணக்கூடாது. இந்த ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 11 மணிக்கு மேல வந்தாதான் நீங்க என்ட்ரியே கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த ரேட் வந்துச்சுன்னா நீங்க வெயிட் பண்ணிட்டு திரும்ப 11 மணிக்கு மேல எப்போ அந்த ஹை கட் பண்ணுதோ அப்பதான் வாங்கணும். அந்த 11 o'clockன்றது ரொம்ப முக்கியமான நேரம். அதுல நிறைய டெக்னிக்கல் விஷயம்லாம் இருக்குது மேடம். அப்போ டெய்லி ட்ரேட் பண்றவங்களுக்கான அளவு இது டெய்லி ட்ரேட் இது அவங்க தாராளமாக பண்ணிக்கலாம் மேடம். அதுவே மாருதி 7510 இன்னைக்கு ஒரு 9:30 இல்ல 10 o'clock 7510 பிரேக் பண்ணிச்சுன்னா அங்க இருந்து ரொம்ப ஃபாலா மாருதி இன்னைக்கு ரைஸ் ஆகும். 1% 2% நீங்க டார்கெட் வச்சுக்கலாம். பொசிஷன் எடுத்து வைக்கிறவங்க இன்னைக்கு டிசம்பர் கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகும். பொசிஷன் எடுத்து வைக்கிறவங்க டிசம்பர் கான்ட்ராக்ட் ஃப்ரெஷ்ஷா செல் பண்ணி வச்சிங்க. 7675 என்ற ரேட்டு தான் உங்க ஸ்டாப் லாஸ் இருக்கு, அங்க செல் பண்ணி வச்சிக்கலாம். 2% உங்களுக்கு டார்கெட் நீங்க செல் பண்ணதுல இருந்து 2% உங்களுக்கு டார்கெட் போகும். இப்போ புதுசா வராங்க இந்த சந்தையில. சில பேர் அதாவது பங்கு சந்தை எடுத்துக்கிட்டோம்னா டெய்லி ட்ரேடும் வருவாங்க, இல்ல ஒரு ஷார்ட்க்கு போற மாதிரியும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குறுகிய கால முதலீடு அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. கமாடிட்டி சந்தையில பார்த்தோம்னா பொசிஷன் அப்புறமா டெய்லி ட்ரேட். இப்போ இவங்க 2 பேருக்குமே புதுதாக புதியவர்களுக்கு பார்த்தா முதல் ஒரு தரமான கல்வி நாங்கள் கொடுக்குறோம். அதாவது புதியவர்கள் பார்த்தா முதல்ல இந்த சந்தை சார்ந்த கல்வி முதல்ல கற்றுக்குங்க. எடுத்ததுமே இந்த பிஸ்னஸில் யாருன்னா சொன்னாங்க இவங்க 1 lakh போட்டால் 2 lakhs வரும், 2 lakhs போட்டால் 4 lakhs வரும் சொன்னாமல் கண்மூடித்தனமாக நிறைய பேர் வராங்க. இப்போ இதெல்லாம் ஒரு தவறான விஷயம். இவங்களுக்காகவே தான் எங்கள் வலைதளத்தையே நாங்கள் செதுக்கி வச்சுருக்கோம். எங்களோட வலைதளத்திலே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா noentry.co.in உள்ள போய் பார்த்தீங்கன்னா அதில் முதல் பேஜே பார்த்தீங்கன்னா வியாபார சந்தைக்கு தகுதியானவர்கள் இருக்கும். 2வது பேஜ் பார்த்தீங்கன்னா வியாபார சந்தைக்கு எதிரானவர்களுக்கு. வியாபார சந்தைக்கு தகுதி இல்லாத நாங்கள் சொல்லக்கூடாது, அதனால நாங்கள் எதிரானவர்கள் சொல்கிறோம். அதுக்கப்புறம் பங்கு சந்தை விதிகள் சொல்கிறோம். அந்த பங்கு சந்தை விதிகள்லாம் நீங்கள் தினசரி வர்த்தகம் ட்ரேட் பண்ணுவாங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க, உங்களோட லாப சதவீதம் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். எதனால சொல்றேன்னா அதுல இருக்கிற ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா பல வருட ஆராய்ச்சிக்கு பிறகு நாங்க ட்ரேடிங் பண்ணி எங்களுக்கு நடந்த ஃபெயிலியர் எல்லாம் நாங்க திருத்திக்கிட்டு லாபம் அடைஞ்சுதான் இந்த விஷயத்த உங்களுக்கு அவுட்புட்டா கொடுக்குறோம். திரும்பவும் நீங்க அந்த தப்பை பண்ணக்கூடாதுக்காக தான் இவ்வளவு விஷயத்த நாங்க சொல்லிக் கொடுறோம். இது இல்லாம பாத்தீங்கன்னா எங்களோட யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா நோ என்ட்ரி ஃபினான்ஷியல் சொல்யூஷன் அதுல பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட வீடியோக்கள் நாங்க போட்டிருக்கோம். ஒரு 40 45 வீடியோக்கள் நாங்க போட்டிருக்கோம். அதாவது புதுசா வர்றவங்க இந்த வியாபார சந்தைக்கு முதல்ல எதுக்கெல்லாம் தயார்படுத்திடணும். உதாரணத்துக்கு நிப்டிக்கும் ஸ்டாக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, எவ்வளவு போட்டா எவ்வளவு வரும், வியாபாரத்துல பாத்தீங்கன்னா பங்கு சந்தையில எவ்வளவு நீங்க முதலீடு செஞ்சா உங்களோட தினசரி வர்த்தகத்துக்கு நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கணும். அதாவது ஒரு 40 35 வீடியோ கிட்ட இருக்கும். இது எல்லாமே பார்த்தா நீங்க இலவசமாக அந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். அதை தொடர்ந்து உங்களுக்கு அதுல எதனா சந்தேகம்னா நாங்க ஒரு ஊர்ல நாங்க இலவச பயிற்சி வகுப்பு நடத்துறோம். அதாவது இந்த வீடியோலயே நீங்க 20ல இருந்து 30% நாலேஜஸ் நீங்க கத்துக்கலாம்.
அதுக்கப்புறமா இன்னும் வந்து இலவச பயிற்சி வரும்போது ஒரு 50% நாலேஜஸ் வந்து நாங்க வந்து இந்த சந்தை சார்ந்த நீங்க கேள்விப்படாத விஷயத்த நாங்க வந்து சொல்லுவோம். ஏற்கனவே வந்து அரைச்சமாவே வந்து நாங்க அரைக்க மாட்டோம். நீங்க கேள்விப்படாத அறியப்படாத தகவல் தான் வந்து உங்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுப்போமே தவிர்த்து அப்பதான் வந்து உங்களுக்கு அது வந்து நாலேஜஸ் வந்து உங்களுக்கு எட்டி நீங்க வந்து இனி வர ஃபர்தரான வந்து இன்ட்ராடேல வந்து நீங்க வந்து எப்படி வந்து உங்களை தகுதிப்படுத்தி தயார்படுத்தின விஷயத்தெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் பண்ணாதான் இந்த சந்தையிலேயே வந்து நீங்க வந்து வெற்றி பெறவே முடியும். இதுல வந்து இவங்க முதல்ல வந்து இவங்க கத்துக்கணும் மேடம் நிறைய இவங்க யாருமே வந்து கத்துக்கிறதுக்கு வந்து முன் வர மாட்டாங்க. அதாவது ஒரு இன்டர்நெட் ஒரு கம்ப்யூட்டர் இருந்தா ஈஸியா வந்து ட்ரேடிங் வந்து பண்ணி சம்பாதிச்சு நினைக்கிறேன். இது வந்து ஒரு மிக மிக ஒரு தவறான விஷயம். நீங்க வீடியோஸ் மொத்தமா வீடியோ பாருங்க, அதை தொடர்ந்து எங்களை பயிற்சி வகுப்புலாம் வரும் காலங்களில் நடத்திட்டு பண்ணுவாங்க. சரிங்க, இப்ப வரும் வாரங்கள் உங்களுடைய பயிற்சி வகுப்புகள் எங்கெங்க இருக்கு? டிசம்பர் 2ஆம் தேதி மதுரை மாலை வந்து 4 to 7 வந்து வண்டியூர் மெயின் ரோடு ஒரு இடத்துல வந்து நடத்துறோம். டிசம்பர் 2 வந்து மதுரை, டிசம்பர் 5 வந்து சென்னையில வந்து நடத்தணும், எக்மோர் வந்து எக்ஸா சென்டர்ல நடத்துறோம், டிசம்பர் 8 வந்து கோயம்புத்தூர்ல நடத்துறோம், டிசம்பர் 9 வந்து சேலத்துல நடத்துறோம், டிசம்பர் 16 வந்து திருச்சியில் நடத்தணும். இது எல்லாமே பார்த்தா வந்து ஈவினிங் தான் வந்து நாங்கள் வைக்கிறோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேலைக்கு போறவங்க வந்து வரணுன்றதுக்காக தான் வந்து வைக்கிறோம். நீங்க வந்து ஹாஃப் டே லீவ் கூட போட்டு வரலாம். அந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான தகவல் தான் அன்னைக்கு வந்து நான் வந்து பேசுவேன். சென்னையில வந்து எக்மோர் எக்ஸா சென்டர் நடக்குது. ஒரு ஊர்லயும் வந்து அந்தந்த பயிற்சி மையங்களை வந்து நீங்க வந்து எங்களை வலைதளத்துல வந்து முகவரி இருக்கும். அந்த பயிற்சி வந்து முழுக்க பார்த்தா வந்து உங்களுக்கு சந்தை சார்ந்த கேள்விப்படாத விஷயங்கள் வந்து நாங்க வந்து சொல்லிக் கொடுப்போம். 3 மணி நேரம் பயிற்சி நடக்கும் மேடம். அந்த 3 மணி நேரத்துல வந்து முதல் 1.5 மணி நேரம் வந்து இந்த சந்தையை சார்ந்த நிறைய பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். இவங்க வந்து புதுசா வரவங்களுக்கு இது எதுவுமே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ வந்து நீங்க வந்து அந்த பேசிக்கான விஷயத்த வந்து எப்படி வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது, இப்ப சந்தைக்கு வந்து எது வந்து முக்கியம், ஓப்பன் முக்கியமா, ஹை முக்கியமா, லோ முக்கியமா, எல்டிபி முக்கியமா, அப்புறம் பிட்கவுண்டினா, இந்த மாதிரி வந்து புரியாத வார்த்தைகள்லாம் நிறைய இருக்கும். இதுல வந்து எது வந்து நீங்க முக்கியமான வார்த்தைகள், எது வந்து முக்கியம் இல்லாத வார்த்தைகள் ஒன்று. இரண்டாவது பார்த்தா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி நீங்க பண்ணணும். அதாவது ஏனோ தானோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு இப்ப எஸ் பேங்க் வந்து கடுமையான வீழ்ச்சி வந்திருக்கு. இப்ப எஸ் பேங்க் வந்து திரும்பி வந்து மேல் நோக்கி போகணும்னா எப்படி வந்து நாங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் வந்து கொடுத்து ஒரு சில டெக்னிக்கல் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாலாம் பார்க்க சொல்லி நீங்க அங்கேயே வந்தீங்கன்னா நாங்க அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் கொடுப்போம். ஒர்க்கு கொடுத்து அந்த டெக்னிக்கல் பகுப்பாய் வந்து இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் அது இருந்தாலும் இந்த டெக்னிக்கல் பகுப்பாய் வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டாக் என்னப்பட வந்து 2-3% வந்து மேல் நோக்கி போகும். இந்த மாதிரி வந்து அங்கேயே வந்து அவங்களுக்கு வந்து நாங்க வந்து அங்க பிராக்டிக்கலா வந்து நாங்க வந்து சொல்லிக் கொடுப்போம். அந்த மாதிரி பிராக்டிக்கலான விஷயத்த வந்து நீங்க தெரிஞ்சுக்கினா தான் இந்த சந்தையில வந்து ரொம்ப வந்து வெற்றிகரமான நபரை வந்து உங்களை உருவகப்படுத்த முடியும். இது இலவச பயிற்சி வகுப்புறதால வந்து எல்லாருமே வந்து லேட்டா வருது, 4:30 வருது, 4:40 வருது, இந்த மாதிரி வந்து கேஷுவலா வருது. இது இலவச பயிற்சி வகுப்பு தான் இவங்க என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு யாருமே இருக்காதீங்க. அதாவது இலவச பயிற்சினா ஒரு 10 வருடம் முன்பு எந்த இலவச பயிற்சினாலும் முதல் செல்ல போய் நான் உட்காரோம். நான் காரணம் வந்து பார்த்தா வந்து இந்த சந்தையை பத்தி என்னோட தேடல் பார்த்தா நாளுக்கு நாள் வந்து நான் அதிகப்படுத்துற விளைவு தான் இன்னைக்கு வந்து இந்த சந்தையில வந்து ஒரு ப்ரொஃபஷனலா வந்து உருவகப்படுத்தி, அதாவது எங்களோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்த கால்ஸ் எல்லாமே வந்து நாங்க கான்ட்ராக்ட் நோட் கோல வச்சுட்டு இருக்கோம். அதாவது இது எதுவுமே வந்து பார்த்தா வந்து ஒரு பொம்மையை காமிச்சு அந்த பொம்மை வந்து பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு அது வந்து மேல் நோக்கி போயிடும், அதே பொம்மை வந்து சிகப்பு கலர் ட்ரெஸ் போடும் அது வந்து கீழ் நோக்கி போயிடும். அந்த மாதிரி வந்து உங்க பணத்தை வந்து ஒரு சாதாரணமா வந்து அங்க வந்து நீங்க வந்து விலையை வந்து கொடுக்க முடியாது. ஒரு விஷயமே பார்த்தா வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணி நாங்க வந்து ரியல் ப்ரொஃபஷனல் எந்த டைம்ல என்ட்ரி ஆவாங்க அந்த டைம் என்ட்ரி கொடுத்து அதுக்கப்புறமா தான் வந்து நாங்க வந்து சக்சஸ் அடைஞ்ச விஷயம் தான் வந்து நாங்க வந்து எங்களோட ஃபேஸ்புக்ல வந்து போட்டிருக்கோம். அக்டோபர் மாதம் வந்து மொத்தம் வந்து 13 கால் வந்து நாங்க வந்து ஜெனரேட் கொடுத்துருக்கோம். அந்த 13 கால்ல வந்து 9 கால் வந்து சக்சஸ் பண்ணிருக்கோம், 2 கால் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு, 1 கால் வந்து நோ ரிசல்ட். இதுதான் ஒரு சரியான வியாபார வழிமுறை. அதாவது 13 கால்ல வந்து 9 சக்சஸ் ஆச்சுன்னா வந்து தப்பு இல்லை மேடம். அதாவது 100 கிலோ தக்காளியில வந்து 10 கிலோ வந்து அழிவு பண்ணா பரவாயில்ல, அது எந்த பாதிப்பை வந்து ஏற்படுத்தாது. 90 கிலோ லாபம் வந்து அந்த 10 கிலோ நஷ்டத்தை வந்து அட்ஜஸ்ட் செய்யும். ஆனா 100 கிலோ தக்கல வந்து 90 கிலோ அழிவு போயிடுச்சு, 10 கிலோ தான் இருக்கணுமா, அது நீங்க எந்த வகையை வந்து உங்களால வந்து அது ஈடு செய்ய முடியாது. இந்த மாதிரி இந்த சராசரி டாட் என்ன பண்ணுவாங்க, இருக்கிறவங்களாம் வந்து 10 ரூபாய்க்கு புரோக்கராஜ் 20 ரூபாய்க்கு புரோக்கராஜ் கொடுக்கறதால என்ன பண்ணுவாங்க, இவங்க 2 ட்ரேடு 3 ட்ரேட் பண்ணி இந்த சந்தையில வந்து ஒழுக்கமற்ற விஷயங்கள்லாம் வந்து இவங்க வந்து வர்றாங்க. இதுதான் முதல் தவறான விஷயம். அதாவது எங்களோட பங்கு சந்தை முதல் விதியில பார்த்தா வந்து நீங்கள் வணக்கம் கடவுளே வந்து இன்னைக்கு இது நீங்க வர்த்தகம் செய்யணும், இன்னைக்கு இது வர்த்தகம் செய்யுங்க உங்களுக்கு 10,000 வரும்னு சொன்னா கூட நீங்க அவர் வந்து போயிட்டு வாங்க சொல்லி வந்து நாங்க வந்து போட்டிருப்போம். அதாவது இதெல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம். நாங்க வந்து 10,000 ப்ராஃபிட் வரும்போது நாங்க வந்து இன்னொரு ட்ரேட் பண்ணி அந்த 10,000 விட்டுட்டு வந்து போவோம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அப்போ என்ன நம்மளுக்கு தவறு நடக்குது, அப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம தவறு பண்ணும்போது அப்போ அதே ஸ்டைல வந்து நாங்க வந்து ஒரு ட்ரேட் பண்ணும்போது எங்களோட சக்சஸ் ரேஷியோ பார்த்தா வந்து 200% வந்து எங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் வந்து நீங்க பண்ணணும். அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு ஒழுக்கமான விஷயங்களா வந்து நீங்க இப்ப நிறைய பேர் என்ன பண்ணாங்க, 1 லேக் இருக்குன்றதுக்காக வந்து 2 ட்ரேட் 3 ட்ரேட் 4 ட்ரேட் ஒரு நாளைக்கு 5 ட்ரேட் எல்லாம் பண்ணுவாங்க. அதாவது தொடர்ந்து பேசலாம். நேர் இணைப்புல வந்திருக்காங்க. மக்கள் வணக்கம். மேடம் சாட்டு பேசலாமா மேடம்? வணக்கம் ஐயா, சரியா கேட்கல, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
திருச்சியில இருந்து முருகன் மேடம், திருச்சி. சரிங்க, உங்க கேள்வி என்ன தொடர்ந்து சொல்லுங்க. க்ரூட் ஆயிலோட ட்ரெண்ட் எப்படி மேடம் இருக்கும்? க்ரூட் ஆயில் வந்து இப்போதைக்கு வந்து நேரோ மார்க் தான் சார். க்ரூட் ஆயில் வந்து புதுசா ஒரு லோ வரணும் சார். 3541 ஒரு லோ கண்டிப்பா வரணும். இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் வந்துட்ட பிறகுதான் 3570 80 வந்து ஒரு 2 hours 3 hours வந்து க்ளோஸ் ஆகணும். நல்லா தெரிஞ்சுக்க, 3541 ஒரு புது லோ வரணும். அப்படி இல்லைன்னா வந்து 3770க்கு மேல வந்து சஸ்டெயின் ஆகணும். அப்போ மட்டும் தான் வந்து நீங்க வந்து பை ட்ரெண்டே பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து இந்த நேரோ மார்க்கெட்ல வந்து போய் வந்து மாட்டிக்காதீங்க. சரிங்க, சொல்லிட்டு இருந்தீங்க, அதாவது நிறைய பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் நம்ம ட்ரேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு ஒழுக்கமான முறையில அந்த ட்ரேட் அப்படிங்கிறது, எதுக்காக இந்த கால் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சு போறது நல்ல கேள்வி மேடம் நீங்க கேட்டது. அதாவது இப்ப போன வாரம் வந்து நாங்க வந்து ஹீரோ மோட்டார்ஸ்னு ஒரு கால் வந்து நாங்க வந்து செல் கால் கொடுத்தோம். 2850க்கு வந்து செல் கால் கொடுத்தோம். அதுல இருந்து வந்து 15 ரூபாய் எங்களோட டார்கெட், 10 ரூபாய் வந்து ஸ்டாப் லாஸ். அதாவது அன்னைக்கு வந்து நாங்க என்ட்ரி கொடுக்கும் போதே வந்து 2850க்கு வந்து நாங்க செல் கொடுத்தோம். ஒருவேளை வந்து 15 ரூபாய் டார்கெட் வரலன்னா, ஒருவேளை நம்ம நஷ்டத்தடுப்பு வந்தா நம்ம என்ன பண்ணோன்றது வந்து நாங்க முன்கூட்டியே நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதுதான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலுக்கு வந்து அழகு. அப்போ 2850ல இருந்து 2860 வந்த பிறகு உங்களுக்கு ஒருவேளை அந்த 10 ரூபாய் நஷ்டமாச்சுன்னா, அப்ப அங்க இருந்து வந்து பார்த்தா வந்து நீங்க வந்து அந்த நஷ்டத்தை வந்து சரி செய்து லாபத்தை எப்படி அடையிறது, இந்த மாதிரி ஒரு பிரகாஷனான விஷயத்த இவங்க எதுவுமே பார்க்கவே மாட்டாங்க. அந்த ட்ரேடரோட தவறு வந்து இதுல வந்து நிறைய இருக்கு. இவங்க எதுவுமே பார்க்காம என்ன பண்ணாங்க, டிவியை பார்த்து வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பை பண்ணுவாங்க. ஒரு ஆரோ மார்க் போட்டு ஒரு பச்சை கலர் சிம்பிள் இருந்தா அது வந்து பை, அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு ஆரோ மார்க் சகப்பு கலர் இருந்தா வந்து செல். அந்த மாதிரி இருந்தா இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து கோடிகளை சம்பாதிச்சிருப்பாங்களா? இந்த சந்தை வந்து அந்த மாதிரி சந்தையெல்லாம் கிடையாது. நிறைய வந்து மூளையை வந்து நீங்க சந்தையில வந்து நிறைய செலவு செய்யணும். அப்பதான் அந்த சந்தை வந்து உங்களுக்கு வந்து பணம் கொடுக்கும். அந்த மாதிரி செலவு செய்யற விஷயத்தை மட்டும் தான் வந்து எங்களோட டெக்னிக்கல் கிளாஸ்ல வந்து நாங்க சொல்லிக் கொடுக்கணும். அதை தொடர்ந்து பேசலாம். நேர இணைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம் சார், நான் மதுரையிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். சரிங்க, உங்க கேள்வி காப்பருடைய இது எப்படி சார் இருக்கும் நிலைமை? சார் காப்பர் வந்து மணிக்கணும் சார், இன்னைக்கு அளவு வந்து எடுத்துட்டு வரல. நீங்க நிகழ்ச்சி முடிச்சு வந்து போன் பண்ணுங்க, உங்களுக்கு ஒன்று அளவுகள் வந்து கொடுப்போம் சார். அழைத்ததற்கு நன்றிங்க. இப்ப வந்து சரி, இப்ப எந்த மாதிரியான ஒரு ட்ரேட் அப்படிங்கறத நம்ம போடலாம்? அதான் மேடம், இப்ப இவங்க வந்து இந்த சந்தையில வந்து இவங்களை வந்து தகுதி வாய்ந்த நபரை வந்து முதல்ல வந்து உருவகப்படுத்திக்கணும். அப்போதான் வந்து சந்தையில வந்து இதுக்காகவே தான் வந்து எங்களுக்கு இலவச பயிற்சி வகுப்பு வந்து இவங்களுக்கு வந்து மார்க்கெட் ஆஃப் ட்ரேட் டிசிப்ளின் வித் ட்ரேட் வந்து எந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது வந்து நாங்க வந்து சொல்லிக் கொடுக்குறோம். இப்ப இந்த மாதிரி நீங்க ஒரு ஒழுக்கமான, இப்ப எங்களுக்குலாம் வந்து பார்த்தா மேடம் ஒரு 15 டெக்னிக் கிட்ட எங்களுக்கு வந்து தெரியும். ஸ்டாக் மார்க்கெட்ல 15 டெக்னிக் வந்தாலும் நாங்க கையை கட்டி தான் நாங்க வந்து வேடிக்கை பார்ப்போம். நாங்க என்ட்ரி வந்து ப்ரொஃபஷனல் எந்த டைம்ல வந்து என்ட்ரி ஆவாங்களோ அந்த டைம்ல வந்து நாங்க என்ட்ரி ஆகும். ஏன்னா மார்க்கெட் வந்து நீங்க எப்படி மார்க்கெட் வந்து சென்ஸ் பண்றீங்களோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து உங்களை வந்து சென்ஸ் பண்ணும். நீங்க எவ்வளவு வந்து பணம் வச்சிருக்கீங்க, உங்களோட முதலீடு வந்து எவ்வளவு, நீங்க எவ்வளவு வந்து ஆசைப்படுறீங்க. 1 லட்சத்துக்கு வந்து நீங்க வந்து ஒரு நாளைக்கு 3000 வந்து 1000 ரூபாய் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க நல்லவர் வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கும். 1 லட்சத்துக்கு வந்து நீங்க வந்து 20,000 30,000 எதிர்பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட இன்னொரு முகம் வந்து இருக்கு. அந்த முகத்தை வந்து பார்த்தா வந்து ரொம்ப நஷ்டகரமான நபர்லாம் இந்த சந்தையில இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட வந்து கேட்டு பாருங்க. அப்ப அந்த மாதிரி ஒழுக்கமான விதி வகையில என்ன அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாங்க வந்து சொல்லிக் கொடுத்து அதை வந்து உங்களுக்கு வந்து நீங்க கத்துக்கினா இந்த சந்தையில வந்து நீங்க வெற்றி பெறணும். இதுக்காக தான் எங்களோட பயிற்சி வகுப்பில் பார்த்தா வந்து இலவச பயிற்சி வகுப்பு வந்து ஊரா வந்து நாங்க நடத்த காரணம் பார்த்தா, நீங்க இந்த வியாபாரத்துக்கு உள்ள வரீங்க வரல அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். இந்த வியாபாரத்துல வந்து ஒரு நல்ல வந்து ஒரு தரமான கல்வியை வந்து நாங்க வந்து கொடுக்கணும். அதான் வந்து எங்களோட குவாலிட்டி பாலிசி. நீங்க அங்கேயே வந்து நாங்க வந்து பாதி பேர் வந்து நாங்க ஃபில்டர் பண்ணிடுவோம். அதாவது அங்கேயே வந்து இவங்க இந்த மாதிரி வந்து நிறைய உழைச்சி என்ன பண்ணுவாங்க மேடம், நிறைய கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க, இது எதுவுமே சரியா வரல, இப்ப இதுக்குன்னு ஏதாவது ரெடிமேடா சாஃப்ட்வேர் இருந்தா அந்த சாஃப்ட்வேர்ல போயிடுவாங்க கடைசியில. அதாவது எந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களை பணக்காத. இப்ப அதாவது இவங்க வந்து இவங்களோட பகுப்பாய்வு வந்து இவங்க யோசிச்சாங்கன்னா இவங்க வந்து நிறைய பணம் வந்து இவங்க வந்து சம்பாதிக்கலாம். இவங்க கிட்ட இருக்கிற அந்த டூல் வந்து அசெட் வந்து இவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க பகுப்பாய்வு யூஸ் பண்ணாம ஏதோ ஒரு பச்சை கலர் பொம்மை போட்டிருந்தா வந்து உங்க பணத்தை வந்து ஒரு பச்சை கலர் பொம்மை போட்டிருந்தா அதை வந்து நீங்க உங்க 5 லட்சத்தை பணம் தான் அந்த பொம்மை வந்து சொன்னா ஏறிடும். அதே பொம்மை வந்து சகப்பலுக்கு ட்ரெஸ் பண்ண இறங்கிட சொன்னா அதெல்லாம் வந்து அப்போ உங்க பணத்தை வந்து நீங்க எவ்வளவு கேர்லெஸ்ஸா வந்து இந்த சந்தையில வந்து ஈடுபடுறீங்கன்றது நீங்களே தெரிஞ்சுக்க. அப்போ உங்க பகுப்பாய்வு திறனை வைத்துக்கொண்டு இந்த சந்தையில வந்து தொடர்ந்து ஒரு வாரம் வந்து ஜூபிலேட் ஃபுட் மேல் நோக்கி போயிடுகிறது. அப்போ தொடர்ந்து ஒரு வாரம் ஜூபிலேட் ஃபுட் மேல் நோக்கி போச்சுன்னா அப்போ இந்த சந்தையை வந்து இதன் அடிப்படையில் வந்து எவ்வளவு தூரத்துக்கு அந்த டார்கெட் வந்து மேல் நோக்கி போகும். தொடர்ந்து எஸ்பேக் வந்து கீழ் நோக்கி வந்திருக்குன்னா அங்க இருந்து வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து எஸ்பேக் கீழ் நோக்கி வரும். அப்ப நம்ம வந்து ஒரு வாரத்து ஹிஸ்டாரிக்கல் எடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான விஷயத்துல வந்து இவங்க வந்து உள்ள வர மாட்டாங்க.
இந்த மாதிரி தவறான விஷயத்துல வந்து இந்த சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர் வந்து ஏதாவது ஒரு சிக்னல் இது மாதிரிலாம் வந்து தயவுசெய்து வந்து புதுசா வர்றவங்க வந்து உங்களோட பகுப்பாய்வு திறன் இந்த சந்தையில வந்து நீங்க எவ்வளவுக்குள்ள நீங்க உபயோகப்படுத்துறீங்களோ உங்களோட லாப சதவீதம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும். அந்த பகுப்பாய்வு திறன் விஷயம் தான் வந்து எங்களை இலவச பயிற்சி வகுப்பு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். டிசம்பர் வந்து 2ஆம் தேதி மதுரையில வந்து நடத்துறோம், வந்து கலந்துங்க. டிசம்பர் 5ஆம் தேதி வந்து சென்னையில இருக்கு, அதுல வந்து கலந்துங்க. டிசம்பர் 8 வந்து கோயம்புத்தூர், டிசம்பர் 9 வந்து சேலத்துல நடத்துறோம், டிசம்பர் 16 வந்து திருச்சியில நடத்துறோம். அந்த ஊர் மக்கள் வந்து உங்க பேரு உங்க ஊர் பேரு போட்டு கீழே ஸ்க்ராலிங்ல இருக்கிற நம்பர் வந்து எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணி விட்டுருங்க. அந்த எந்த இடத்துல நடத்துமோ அந்த இடத்துல கொண்டான அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். எல்லாரும் வந்து இலவச பயிற்சியில் வந்து எல்லாரும் மீட் பண்ணலாம். சரிங்க, இப்போ வந்து உங்களுடைய வகுப்புகள் பற்றி சொல்றீங்க, இது எந்த மாதிரியான விஷயங்கள் இதுல இருக்கும்? அதாவது இந்த அடிப்படை பகுப்பாய்வு, ஃபண்டமெண்டல் நியூஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குமா? எந்த அளவுக்கு உங்களுக்கு சுலபமா இருக்கும்? தொடர்ந்து பேசலாம். நேர இணைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பெயர் சொல்லுங்க, எங்கிருந்து அழைக்கிறீங்க? கள்ளக்குறிச்சியிலிருந்து ராஜா பேசுறேன் மேடம். சரிங்க, உங்க கேள்வின்னு தொடர்ந்து சொல்லலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார், சொல்லுங்க சார். எனக்கு ஒரு 2 கேள்வி சார். எம்சிஎக்ஸ்ல ட்ரேட் ஆனா பஞ்ச் ஆனா நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வருமா சார்? கண்டிப்பா வருங்க. சரிங்க சார். நம்ம அமௌண்ட் எப்படி சார் எம்சிஎக்ஸ்க்கு போகுது சார்? செக் நம்ம கொடுத்தா? செக் வந்து நீங்க கொடுக்கறது வந்து எம்சிஎக்ஸ் எல்லாம் போகாதுங்க சார், உங்களோட புரோக்கர் ஆபீஸ்க்கு தான் வந்து போகும் சார். நீங்க எந்த கம்பெனில அக்கௌண்ட் வச்சீங்களோ அந்த கம்பெனியோட புரோக்கர் ஆபீஸுக்கு போகும். அந்த புரோக்கர் ஆபீஸ் வந்து நீங்க உதாரணத்துக்கு 1 lakh கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து 10 லட்சத்துக்கு உங்களுக்கு லிவரேஜ் கொடுப்பாங்க. அதாவது லிவரேஜ் மீன் எக்ஸ்போஷன் கொடுப்பாங்க. அந்த கம்பெனியை தான் வந்து நீங்க வந்து பணம் கட்டமே தவிர்த்து நீங்க டைரக்டா வந்து எம்சிஎக்ஸ் வந்து கட்ட முடியாதுங்க. அவங்க வந்து கிளியரிங் மெம்பரா இருப்பாங்க. அந்த கிளியரிங் மெம்பர் மூலமா தான் உங்களுக்கு வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து நீங்க அன்னைக்கு பண்ணிக்கலாங்க சார். இன்னொரு நேரம் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, என் பேர் வந்து ரெங்கமன்னார், சென்னையில இருந்து பேசுறேன். சரிங்க, உங்க கேள்வின்னு தொடர்ந்து சொல்லுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. சார், இப்பதான் உங்களோட இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நான் வந்து ஜாயின் பண்ணலாம்னு இருக்கிறேன். சரிங்க சார். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல இது பண்ணலாம்னு இருக்கேன். மினிமம் அமௌண்ட் வந்து இவ்வளவு இருக்கணும்னு சொல்லி ஏதாச்சும் இருக்கா சார்? ஓகே சார், நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க சார் ஒரு மாசத்துக்கு? அது முதல்ல சொல்லுங்க. அதாவது இதுல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க கேட்காதீங்க. இது வந்து கடல், இது கடல்ல வந்து போட்ட பெருங்காயம் மாதிரி நீங்க எடுத்துன்னு வர 10 கோடி வந்து இந்த சந்தைக்கு வந்து ஒண்ணுமே இல்ல. உங்களோட தேவை முதல்ல சொல்லுங்க. தேவையெல்லாம் ஒண்ணு இல்ல சார். தேவை வந்து ஒரு 5,000 இருந்தா கூட எனக்கு ஓகே. 5,000னா வந்து நீங்க வந்து 15,000ல இருந்து சொல்லுங்க 15,000ல இருந்து ஒரு 20,000 ரூபாய் நீங்க வச்சிருந்தா போதும் சார். உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து 5,000 வரும். அதாவது எல்லாருமே வந்து எவ்வளவு வரும் கேட்கறாங்க தவிர்த்து எவ்வளவு வேணும்ன்றது வந்து யாரும் ஆசை பண்றோம். அதாவது உங்களோட தேவையை முதல்ல வந்து எவ்வளவு வந்து தீர்மானிச்சு உள்ள வாங்க. அதாவது நீங்க எடுத்துன்னு வர 1 லட்சம் 10 லட்சம் 10 கோடி 100 கோடிலாம் வந்து சந்தைக்கு வந்து ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. சந்தையோட டர்ன் ஓவர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 2 lakhs crores ஒரு நாளைக்கு. அந்த டர்ன் ஓவர்ல வந்து நீங்க எடுத்துன்னு வர எவ்வளவு பெரிய பணமா சின்ன பணம் கிடையாது. நீங்க உங்களுக்கு எவ்வளவு தேவைன்றது முதல்ல தீர்மானிச்சுட்டு உள்ள வாங்க. அப்புறம் சொல்லுங்க, உங்களுடைய வகுப்புகள் பற்றி சொல்லுங்க. பயிற்சியின் சிறப்பு அம்சங்கள் பார்த்தா வந்து இந்த ஃப்ரீ கிளாஸுக்கு அடுத்து பார்த்தா அவங்களை பெய்டு கிளாஸ் நடத்துவோம் மேடம். பெய்டு கிளாஸ்ல வந்து முக்கியமான விஷயம் வந்து ஸ்டாக் செலக்ஷன். இந்தியா முழுக்க வந்து போராட்ட ஒரு விஷயம் வந்து ஸ்டாக் செலக்ஷன். அந்த ஸ்டாக் செலக்ஷனை வந்து நாங்க வந்து ஈஸி பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு. அதாவது நாங்க எழுதி கொடுக்குற ஒரு 30 ஸ்டாக் மட்டுமே நீங்க வந்து தினசரி வர்த்தகத்துக்கு வந்து பார்த்தாவே போதும். அந்த ஸ்டாக் வந்து எல்லாமே வந்து நாங்க வந்து பல வருடமா அந்த ஸ்டாக் நாங்க பழகி வரதால வந்து அந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் எல்லாமே வந்து எங்களுக்கு தெரியும். அதனால நீங்க அந்த ஸ்டாக் வந்து நீங்க பார்த்தாவே போதும். எந்த டைம்ல வந்து நீங்க என்ட்ரி ஆகணும், எந்த டைம்ல வந்து நீங்க என்ட்ரி ஆகக்கூடாதுன்ற விஷயத்தை சேர்த்து கொடுப்போம். இவங்களுக்கு வந்து ஸ்டாக் செலக்ஷன் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஈஸியாக்கி கொடுத்துரும் மேடம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டியை வந்து ஸ்டாக்கு கூட எக்காரணத்தை கொண்டு கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களோட நஷ்டம் வந்து 100% அதிகரிக்கும். நிஃப்டி வந்து ஏறனா ஸ்டாக்கும் ஏறும், நிஃப்டி அதாவது ஏறனா ஸ்டாக் ஏறும். வந்து நிறைய பேர் வந்து நீங்க வந்து இதெல்லாம் நாங்க வந்து பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டு அதுக்கப்புறம் அதை திருத்திக்கினே நாங்க லாபம் அடைச்சு தான் இப்ப நாங்க பேசிட்டு இருக்கோம். அப்ப நிஃப்டி உதாரணத்துக்கு நேற்று அமராஜா பேட் வந்து நாங்க வந்து செல் கால் கொடுத்தோம். அப்ப நிஃப்டி பார்த்தீங்கன்னா வந்து 40 பாயிண்ட் வந்து பிளஸ்ல இருக்கு. அப்ப 40 பாயிண்ட் பிளஸ்ல இருக்குன்றதுக்காக வந்து நாங்க அமராஜா பேட் வந்து இது வந்து இறங்கமா எங்களுக்கு எல்லாம் சிந்தனையே வந்து எங்களுக்கு தோணாது. நாங்க நிஃப்டியை வந்து முதல்ல பார்க்கவே மாட்டோம், ஸ்டாக் மட்டும் தான் வந்து பார்ப்போம். அந்த ஸ்டாக் கூட வந்து நீங்க வந்து பழகினாவே வந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் நாங்க வந்து கத்து கொடுத்துருவோம். அதுல வந்து முக்கியமான விஷயம் பார்த்தா வந்து 8ல இருந்து 12 டே தான் நீங்க ஒரு மாசத்துக்கே நீங்க பண்ணணும். அந்த 8ல இருந்து 12 டேல வந்து ஒரு 10 டே நீங்க சக்சஸ் பண்ணாவே போதும். உங்களோட தேவை வந்து ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் வச்சுக்கலாம், 3,000 ரூபாய் வச்சுக்கலாம். டிபெண்ட் ஆன் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து வச்சுக்கணும். அந்த மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட சந்தை பத்தினா வந்து உங்களுக்கு சரியா வந்து சரிசமமா அந்த பணத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதாவது இவங்களோட தேவையை முதல்ல வந்து இவங்க முதல்ல கேட்கணும் மேடம். ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஒரு வருடம் முன்பு என்ன வந்து ஒருத்தர் வந்து வேலைக்கு என்ன கூப்பிட்டாரு. இந்த மாதிரி இந்த கம்பெனில வேலைக்கு வாங்க சொன்னாரு. நான் வந்து 1 லட்சம் சம்பளம் தெரியலாம் கேட்டேன். நான் அதுக்கு வந்து அவர் வந்து சிரிச்சாரு. அதாவது
இந்த சமுதாயத்துல வந்து என்னோட தகுதியை நிர்ணயம் பண்றது யாருன்னா நான் தானே தவிர்த்து இன்னொருத்தங்க கிடையாது. எனக்கு 1 lakh வேணுமா, 10 lakhs வேணுமா, 10 crores வேணுமா, என் அக்கௌண்ட்ல வந்து எவ்வளவு பணம் வந்து வரணும்ன்றது நிர்ணயம் பண்ணது நான் தானே தவிர்த்துட்டு என்ன சுத்தி இருக்கிறவங்க யாருமே கிடையாது. அதே மாதிரிதான் இந்த பங்கு சந்தையில வந்து நீங்க முதலீடு பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு தேவைன்றது நீங்க தான் தீர்மானிக்கவே தவிர்த்துட்டு உங்களை சுத்தி இருக்கிறவங்க வந்து 1 lakh போட்டா 2 lakhs வந்துருமாங்க, 2 lakhs போட்டா 3 lakhs வந்துருமாங்க, இந்த மாதிரிலாம் வந்து தவறான விஷயத்தெல்லாம் வந்து நீங்க வந்து கத்துக்கிட்டு எல்லாம் உள்ள வராதீங்க. நீங்க வந்து முதல்ல வந்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அதாவது 1 lakh போட்டா நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு 3000 இருந்து 5000 ரூபாய் சம்பாதிக்கலாமா, ஓகே. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து நம்மள ஒரு 100 நாளைக்கு இதை வந்து நம்ம மாத்திட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அடுத்த தகுதி வந்து நம்ம எப்படி வளர்த்துக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை வந்து நீங்க உள்ள வந்தீங்கன்னா இந்த சந்தை பணம் கொடுக்குற மாதிரி வேற எந்த சந்தையும் வந்து பணம் தராது. நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணா கண்டிஷன் அப்ளை. இது கூட தொடர்ந்து பேசலாம். நேர் இணைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? கண்ணன் பேசுறேன். சரிங்க, உங்க கேள்வி என்ன தொடர்ந்து ஐயா கிட்ட கேட்கலாம். சார், இந்த சில்வர் கான்ட்ராக்ட் முடியுது, நாளைக்கோட முடியுது. சரிங்க சார். அது லோ என்ன வர வாய்ப்பு இருக்கா? இந்த ஏற்கனவே நேற்று வந்து 35,650 வந்த லோ அடுத்த கான்ட்ராக்ட்ல மார்ச் கான்ட்ராக்ட்ல வர வாய்ப்பு இருக்கா? சில்வருக்கு அளவு இன்னைக்கு எடுத்துட்டு வரல சார். நீங்க நிகழ்ச்சி முடிந்தோடனே எங்க அலுவலகத்துக்கு தொடர்பு பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான அளவுகள் வந்து நான் வந்து கொடுப்போம். அழைத்ததற்கு நன்றிங்க. அதாவது பொதுவா வந்து இந்த கமாடிட்டி ட்ரேடர் வந்து ரெக்கமெண்ட் பண்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோல்டு சில்வர் தவிர்த்துட்டு வந்து மீதிக்கிறைய வந்து அந்த 7 ப்ராடக்ட் பண்றது வந்து பெட்டர் நான் சொல்லுவேன். அது கோல்டு சில்வர் நம்மள மாதிரி சராசரி நபருக்குலாம் வந்து கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அதுக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா அதிகமா இருக்கும். அதனால வந்து கோல்டு சில்வர் தவிர்த்துட்டு க்ரூட் ஆயில் பண்ணுங்க, லெட் பண்ணுங்க, ஜிங்க் பண்ணுங்க, அலுமினியம் பண்ணுங்க, காப்பர் பண்ணுங்க, நிக்கல் பண்ணுங்க. இது தவிர்த்துட்டு இந்த கோல்டு சில்வர் தவிர்த்துட்டு இது எல்லாமே பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாப சந்தையில வந்து அதிகரிக்கும். தொடர்ந்து பேசலாம். நேர் இணைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். நேர் இணைப்புல இல்லைங்க. இப்ப உங்களுடைய இந்த பயிற்சி வகுப்புகளுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கறத சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது நமக்கு எவ்வளவு தேவை நம்முடையது அப்படிங்கறது முதல்ல நிர்ணயம் பண்ணிட்டு அதற்கப்புறமா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது அந்த முதலீடு அப்படிங்கிற விஷயத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப பொதுவா இதுல ஒழுக்கம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப அதுனா இப்ப இந்த கால்ஸ் மாதிரி நீங்க கொடுப்பீங்களா? எந்த மாதிரி? இல்ல, நாங்களே வந்து இவங்களை வந்து எந்த ஸ்டாக் செலக்ஷன் பண்ற விஷயத்தை வந்து நாங்க வந்து எங்களோட டெக்னிக்கல் கிளாஸ் வந்து பெய்டு கிளாஸ்ல வந்து நாங்க சொல்லி கொடுத்துறோம். அதாவது உங்களுக்கு அந்த சந்தையை வந்து ரொம்ப வந்து ஈஸி பண்ணி கொடுத்துரும். ஈஸினா நீங்க உழைக்கணும். ஈஸினா அதுக்குன்னு வந்து எதனா சாஃப்ட்வேர் கொடுப்பீங்க வந்து திருப்பி எங்களே வந்து கேட்காதீங்க. அதாவது ஈஸினா வந்து ஒரு சில ஃபார்முலாலாம் நாங்க கொடுப்போம். அந்த ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட லாப சதவீதம் பார்த்தா வந்து அதாவது இந்த டைம்ல வந்து நீங்க என்ட்ரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 70%, இந்த டைம்ல நீங்க என்ட்ரி பண்ணா உங்களுக்கு வந்து 90%. அந்த மாதிரி வந்து எங்க லாப சதவீதம் வந்து இப்போ அக்டோபர் மாசத்தோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் வந்து நவம்பர் மாச பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து எங்களை ஃபேஸ்புக் ஐடியில வந்து நான் வந்து போட்டிருக்கோம். நோ என்ட்ரி ஃபினான்ஷியல் ஃபேஸ்புக் ஐடி, அதுல வந்து கலந்துக்கங்க. மேலும் வந்து இந்த வரும் வாரங்கள் வந்து இந்த டிசம்பர் வந்து 2ஆம் தேதி வந்து மதுரையில் இருக்க பயிற்சி வகுப்பு, டிசம்பர் 5 சென்னை, டிசம்பர் 8 வந்து கோயம்புத்தூர், டிசம்பர் 9 வந்து சேலம், டிசம்பர் வந்து 16 வந்து திருச்சி. அந்தந்த ஊர்ல இருக்கிற பயிற்சி வகுப்புல வந்து நீங்க போன் பண்ணி பதிவு பண்ணி நீங்க கலந்துங்க. ரொம்ப நல்லா இருக்கும் பயிற்சி வகுப்பு. 3 மணி நேரம். நீங்க சந்தையை சார்ந்த கேள்விப்படாத அறியப்படாத தகவல் தான் அங்க நான் கொடுப்பேன். தவிர சின்ன தகவல் வந்து கொடுக்க மாட்டேன். ஏற்கனவே நஷ்டம் அடைகிறவங்க இது எனக்கு ரொம்ப சந்தை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க என்ன ஆலோசனை பண்ணலாம் அந்த பயிற்சி வகுப்பு வந்து நான் உங்களுக்கு ஆலோசனை தரலாம். அதை தொடர்ந்து கட்டண பயிற்சி வகுப்புலாம் நடக்கும். நீங்க அந்த நம்பருக்கு போன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள விளக்கங்கள் நான் வந்து கொடுப்போம். ஒரு நேர் இணைப்புல இருக்கான்னு பார்க்கலாம். மக்கள் வணக்கம். மேடம் வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். சரிங்க, உங்க கேள்வி என்ன தொடர்ந்து சொல்லுங்க. சார், இன்னைக்கு கமாடிட்டி மார்க்கெட்ல க்ரூட் ஆயிலோட ட்ரெண்ட் எப்படி சார் இருக்கு? க்ரூட் ஆயில் ட்ரெண்ட் இப்பதான் சார் சொன்னேன். க்ரூட் ஆயில் ட்ரெண்ட் இப்பதான் சார் சொன்னேன். 3541 ஒரு புதுசா ஒரு இன்னொரு லோ வரணும் சார். 3541 புது லோ வந்துட்ட பிறகுதான் பை ட்ரெண்டே ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா 3770க்கு மேல வந்து சஸ்டெயின் ஆகி ஒரு நாள் க்ளோஸ் ஆனாதான் பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும் சார். அதுக்கு நடுவில் வந்து எக்காந்து கொண்டு பை செல் பண்ணி போய் மாட்டிக்காதீங்க கூட இல்ல. இப்போ உங்களுடைய பயிற்சி வகுப்புகளுக்கு எல்லாத்துக்குமே, அதாவது இந்த இலவச பயிற்சி வகுப்புக்கு முன்பதிவு அப்படிங்கறது கண்டிப்பா மேடம். கீழே ஸ்க்ராலிங் பண்ற நம்பர் வந்து நீங்க வந்து போன் பண்ணி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்க ஊர் பேரு உங்க ஊர் பேர் போட்டு அந்த நம்பருக்கு வந்து SMS எந்த இடத்துல நடக்குதுன்ற அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து நாங்க வந்து அனுப்பிச்சு விடுவோம். நீங்க அந்த பயிற்சிகளை வந்து கலந்துக்கலாம். அதை தொடர்ந்து வந்து நீங்க அங்கேயே வந்து நீங்க இந்த சந்தைக்கு வந்து ஃபிட்டா அன்ஃபிட்டா வந்து நாங்க வந்து சொல்லிவிடுவோம். அதாவது இந்த சந்தைக்கு கோட்பாடுகள் வந்து நிறைய இருக்கு. வியாபார சந்தைக்கு தகுதியானவர்களா தகுதி இல்லாதவர்களா நிறைய விஷயங்களா இருக்கு. எது முக்கியம்? இந்த ஸ்டாக் மார்க்கெட், அதாவது மேடம் 2000 சம்பாதிக்கிறதுக்கு வந்து எது முக்கியமோ அதுதான் நம்மளுக்கு வேணும். தேவையற்ற விஷயங்கள்லாம் வந்து உலக பொருளாதார விஷயம் என்ன, யூரோப்பியன் மார்க்கெட் என்ன, அமெரிக்காவோட டாலர் என்ன, இதெல்லாம் வந்து எனக்கு வந்து தேவையில்லை. எனக்கு வந்து அன்னைக்கு சம்பாதிக்கணும்னா 2000 ரூபாய் எனக்கு வேணும், 3000 வேணும், 5000 வேணுமா, இந்த சம்பாதிக்கணும்னா விஷயத்த மட்டும் நீங்க கத்துக்கினாவே போதும்.
அதாவது கடல் தான் வாழ்வாதாரம் ஆன பிறகு கடலோட வளங்கள் எல்லாத்தையும் நீங்க அனுபவிங்க. அங்க போயிட்டு வந்து நீங்க வந்து கடல் எதுக்கு இவ்வளவு ஆழமா இருக்குது, அங்க மீன் வந்து ஏன் இவ்வளவு அதிகமா இருக்குது, இந்த மாதிரி வந்து தேவையற்ற விஷயங்களா வந்து நீங்க வந்து கேட்காதீங்க. சந்தை அந்த மாதிரி தான். பணம் வந்துச்சுன்னா நீங்க அதோட வந்து வெளியே வந்துருக்கு, தவிர்த்துட்டு யார் வாங்குறாங்க யார் விற்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தயவு செய்து வந்து நீங்க கேட்காதீங்க. சரி, நீங்க சொல்றது பார்த்தா ரொம்ப சுலபமா இருக்கும் போல இருக்கு. ஏன்னா இந்த பொருளாதாரம் அந்த பொருளாதாரம் இத்தனை விஷயங்கள், இந்த அடிப்படை செய்திகள் அப்படின்னு இத்தனை விஷயங்கள் பிரட்டி பார்க்க வேண்டாம். நாம என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமோ அதற்கான முதலீடு நான் எப்படி எடுக்க போறேன், என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் எனக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவனிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இந்த இலவச வகுப்பு தாண்டி அடுத்து உங்க கட்டண பயிற்சி வகுப்பு அது எந்த மாதிரி இருக்கும்? அதுதான் மேடம். அதுல வந்து இவங்க வந்து இந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடரா வந்து நாங்கள் வந்து அவங்கள வந்து ஸ்கில் பண்ணி விட்டுறோம். அதாவது இவங்க வந்து இந்த நார்மலா நீங்க யோசிக்கிறத தவிர்த்து இந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடர்லாம் வந்து யாரு, இவங்க எப்படி வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க, எந்த டைம்ல வந்து இவங்க என்ட்ரி ஆவாங்க, அந்த மாதிரி இவங்க ஹை கட் பண்ணும்போது லோ கட் பண்ணும்போது இவங்க வந்து பை பண்ண மாட்டாங்க, செல் பண்ண மாட்டாங்க, நிஃப்டியை பார்க்க மாட்டாங்க, கொள்ள மாட்டாங்க. அவங்க வந்து என்ட்ரி கொடுக்குற அந்த நேரத்துல வந்து நீங்க என்ட்ரி கொடுக்கணும். அப்ப அவங்கலாம் யாரு, அவங்க கூட வந்து நீங்க வந்து அவங்கலாம் வந்து பெரிய டைட்டானிக் கப்பல் வராங்களா, நீங்க வந்து ஒரு சின்ன படகுல வந்து கூட ஃபுல்லா நீங்க மீன் எடுத்துட்டு வாங்க கடல்ல வந்து. இந்த மாதிரி வந்து அவங்களோட வந்து ஒரு ஒழுக்கமான விஷயங்கள வந்து எப்படி வந்து நாங்க வந்து உங்களை வந்து செதுக்கி அவங்கள ப்ரொஃபஷனல் இருக்கணும் எல்லா விஷயத்த வந்து நாங்க வந்து உங்களுக்கு அவுட்புட்டா, அதாவது நாங்களாம் இந்த சந்தை சார்ந்து சுத்தும் போது எங்களுக்குலாம் யாருமே உதவி பண்ணவே இல்லை. இன்னைக்கு வந்து நான் வந்து இவ்வளவு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சு உங்களுக்குலாம் வந்து அவுட்புட்டா கொடுக்குறேன்னா அவுட்புட் அவ்வளவுதான். நீங்க உங்களுக்கு விஷயம் வந்து கன்க்ளூஷன். ஒரு விஷயத்தை நீங்க இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபம் வருங்க, நீங்க அதை பண்ணாதீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் வரும்னா அவ்வளவுதான். நீங்க வந்து உங்களை வந்து இந்த வளவலா குழகலா பேசலாம் வந்து நாங்க வந்து பேச மாட்டோம். இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபம் சார். நீங்க இந்த பேச்ச எங்களோட பங்கு சந்தை விதிகளே பார்த்தீங்கன்னா வந்து மேலே உள்ள விதிகள் எதாவது நீங்க வந்து பின்பற்ற நபரும் இல்லைன்னா உங்களோட கேபிட்டல் காணாமல் உறுதியை வந்து நாங்கள் வந்து போட்டுருவோம். அப்போ நீங்க அவ்வளவு அவேர்னஸோட நீங்க வந்தீங்கன்னா இந்த சந்தையில வந்து நீங்க வந்து வெற்றி பெற முடியும். சரிங்க, மீண்டும் ஒரு முறை உங்க பயிற்சி வகுப்புகள் வந்து டிசம்பர் 2ஆம் தேதி வந்து மதுரையில வந்து நடத்துங்க. ஆஸ்க் டியூஷன் சென்டர் வண்டியூர் மெயின் ரோட்ல நடக்குது, வந்து பதிவு பண்ணி கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 5ஆம் தேதி வந்து சென்னையில வந்து நடத்தணும். எக்மோர் இக்ஸா சென்டர் ஆப்போசிட் மியூசியத்துல எதிர்க்க வந்து நடக்கணும். டிசம்பர் 8ஆம் தேதி வந்து கோயம்புத்தூர் ஆப்போசிட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஹோட்டல் நவீன்ல நடத்தணும். டிசம்பர் 9ஆம் தேதி வந்து சேலம், டிசம்பர் 16ஆம் வந்து திருச்சியில. இதை தொடர்ந்து அந்தந்த ஊர்ல வந்து கட்டண பயிற்சி நடத்தணும். அதே வந்து நீங்க கலந்துக்கலாம், பயன்பெறலாம். நன்றிங்க. எனக்கு இந்த வளாகம் நிகழ்ச்சியில் இந்த பங்கு சந்தை மற்றும் பொருட்சந்தையில எந்த மாதிரியான ஒரு ட்ரேட் அப்படிங்கிறது இருக்கணும், தின வர்த்தகர்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தகவல்களுக்கு மிக்க நன்றி. வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது மகாலட்சுமி. வணக்கம். தினசரி வர்த்தகத்திற்கு நிறுவனத்தை எப்படி தேர்ந்தெடுப்பது? எந்த நேரத்தில் ரியல் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் சந்தையில் நுழைவார்கள்? நீங்கள் என்ட்ரி செய்தவுடன் சரியான டார்கெட் மற்றும் ஸ்டாப் லாஸை எப்படி வைப்பது? ஃபியூச்சர் மற்றும் ஆப்ஷன் வர்த்தகத்தில் முன்கூட்டியே அந்த நிறுவனம் மேல் நோக்கி செல்கிறதா அல்லது கீழ் நோக்கி செல்கிறதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? 2 அல்லது 4 வகையான ட்ரெண்டில் ஏதாவது ஒன்றை கண்டுபிடித்து அதில் லாபம் அடைவது எப்படி? ஒரு நாள் கட்டண பயிற்சி வகுப்பு சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். தொடர்புக்கு 7871100786.